Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக சுறா புட்டு செஞ்சுருக்கிறேங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. சூப்பராகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நல்லா சுறா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்த மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து சில பேர் தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணோன்னா அதோட கொழுப்பு சத்தெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடுது. அதனால் இந்த மாதிரி இட்லி குண்டு நல்லா ஆவி கட்டிக்கோங்க. அப்போ அதோட சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினது பிறகு அதோட ஸ்கின்னை அப்படி எடுத்தோன்னா தானாக வந்துடுங்க. அது உள்ள மேலே இருக்கிற ஸ்கின்னும் உள்ளே ஒரு முள் மாதிரி இருக்குங்க. அதை எடுத்துட்டு நல்லா உதுத்து வச்சுக்கலாம். இந்த சொரா மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. இது குழம்பாகவும் வைக்கலாம், புட்டாகவும் செய்யலாம். ஒரு முறை குழம்பு வச்சுக்கலாம், ஒரு முறை புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சுறா புட்டு செய்கிறதுக்கு நல்லா 3 வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் இஞ்சி, நல்லா ஒரு 2 முழு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடிப்பொடியாகவும் போடலாம், அது நல்லா வதங்கிடும். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அது வாயில் கடிப்படுன்றதுனால நான் 2 பச்சை மிளகா நீட்டாக போட்டிருக்கேன். இந்த புட்டுக்கு வந்து நிறைய வெங்காயம் நிறைய பூண்டு போடணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த புட்டு செய்யறதுக்கு இன்றைக்கி நான் பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுறாவை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீ வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போட்ட காரம் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே பிடிக்கும். இந்த மீனோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதுங்க. ஈரப்பதம் போனதும் மீன் ரெடி ஆகிடும் நமக்கு. நம்ம சொரா புட்டோட ஈரப்பதம்லாம் போய் நல்லா உதிராக வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் காரம் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சொரா புட்டுக்கு. மிளகுத்தூள் போட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.